ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ நியூ இயர் அன்னைக்கு எடுத்தது. இன்றைக்கி தான் எடிட் பண்ணுறதுக்கு நேரம் கிடச்சிருக்கு. இன்னைய டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். எதுக்கு இப்படி விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னம்மா பண்ணுறீங்க? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன். எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட போகிறோம். சுதி வந்து உட்காந்து சாப்பிடு. கொடைக்கானல் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்து நைட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு லேட்டாக தான் தூங்கினோம். அதனால் காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு அப்படியே மெதுவாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டோம். உன் வயசுக்கு நீ 2 இட்லி சாப்பிட்டே ஆகணும். உங்க அப்பாவுக்கு இட்லி போட்டு கொடுக்கல? கீழே அப்படியே உட்காரு, கீழே உட்காரு. சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக குளித்து கிளம்பி மதியம் ஆயிடுச்சு. 12-12:30 ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. ஷாப்பிங் போகலான்னு கிளம்புனா அதுக்குள்ளே லஞ்ச் டைம் வந்துருச்சு. அதனால் கடையில் போய் லஞ்சு சாப்பிட்டு அப்படியே நம்ம கடையில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அக்காங்க வந்திருந்தாங்க. அக்காங்க கூட பேசிட்டு அதுக்கப்புறமா தான் ஷாப்பிங்கே கிளம்புனோம். நீ வரலையா டீச்சர்? வா போயிட்டோலாம். மாமா பிஎஸ்ஆர் கூப்பிட்டு போட்டா, எங்க அக்காவை கடைக்கு கூப்பிட்டு போட்டா. காசு கொடு. வா. போலாமா? வண்டி வேணுமே, வண்டி வேணுமே. ஆட்டோவில் போயிடலாமா? வா போகலாம். வாடி, டீ தானடி. ஐயோ கண்மணியை காணா. கண்மணியை காணா. உள்ள வச்சு பூட்டி இருக்க போறேன். போலாமா? கண்மணியை விட்டுட்டு போலாம் போலாம். கண்மணியை நேரா விட்டுட்டு போயிருப்போம். எங்கன்னு கேட்கவே இல்ல. கண்மணியை விட்டுட்டு போயிருந்திருப்போம். போ. நல்ல வேலை. ஒரு அப்பனா யார் மேல பாசம் இருக்கணும்? ஒரு அப்பனா யார் மேல பாசம் இருக்கணும்? பிள்ளைங்க மேல. எந்த பிள்ளை மேல? ஃபர்ஸ்ட் பிள்ளை மேலயா செகண்ட் பிள்ளை மேலயா? ரெண்டு பேர் மேல. இது வந்து சுதிக்ஷன் நீதி மோட்ல இருக்கும்போது சுதிக்ஷன் சம்டைம்ஸ் அந்நீதி மோட்ல இருப்பாரு. அது வந்து ஃப்ரெண்ட்ஸில் ஆஃபர் போட்டிருக்கிறதா சொன்னாங்க. சரி பிள்ளைங்களுக்கு போய் ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் போனோம். கமல் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி எங்களை ட்ராப் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. ஷாப்பிங் போகிறோம். நாங்கள் ஷாப்பிங் போகிறோம். நான் வந்து ஷாப்பிங் போகிறது டவுட் தான். இவங்க 2 பேரும் நல்லா ஷாப்பிங் பண்ணுவாங்க. நாங்கள் ஜனவரி 1 போனோம். 7500 வாங்கினா 3500 பே பண்ணால் போதுன்ற ஆஃபர் இருந்தது. ஸோ அந்த ஆஃபரில் வாங்கினோம். இப்போ அந்த ஆஃபர் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. என் பிள்ளைங்க போயிடுச்சுங்களா? செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்களா? இதுகளை கூப்பிட்டு வந்தா நீ அந்த இது வாங்கி 10ஆம் போகிறதுக்கா? வேற வாங்கலாம். அது உனக்கு ஹைட்டு பத்தாதுடா. இடுப்பு கரெக்டாக இருக்குமா? இடுப்பு பத்தாது. அதுக்கு உனக்கு தகுந்த மாதிரி வாங்குவோம். வா. அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க. இது எடுத்தாச்சா? சம்மந்திட்டு நிற்கிற. போய் ட்ரையல் பார்த்துட்டு வா. ஏய் உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன்னு மட்டும்தான் சொன்னேன்.
உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன்னு மட்டும்தான் சொன்னேன் நான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, டீ குடிச்சிட்டிங்களா? எங்களை விட்டுட்டு போய் குடிச்சிட்டு வைங்க. எவ்வளோ சேட்டா? ரிஜெக்டட். அண்ணா தூக்கி பண்ணா. ரிஜெக்டட். 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 எது நல்லா இல்லையா அதை கொடுப்பீங்க. ரிஜெக்டட். இது ரிஜெக்டடா? நல்லா இருக்குன்னு கொடுக்குறாரு அவரு. நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு பேண்ட்டுப்பா. ஓகேவா? இந்த செட்டி நான் மாத்தாம அப்படியே இப்படியே போட்டுக்கிறேன். ஆஹா, பில்லு போடணும். இன்னையில இருந்து நான் முடிவு பண்ணியிருக்கேன் கைஸ். ஒன்று நான் சோறு தின்னணும், இல்லை நான் இதுக்கு மேலே ஹைட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா கரெக்டாக லென்த் இருக்கிறது இடுப்பு பத்தல, இடுப்பு கரெக்டாக இருக்கிறது லென்த் பத்தல. அதே தான் உனக்கும். நம்ம சொல்லும் போதெல்லாம் புரியாது. பட் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு பத்தலை அப்படின்னும் போது இனிமேல் நல்லா சாப்பிட்ணுன்னு அவங்க வாயிலிருந்தே வருது. கரெக்டாக இருக்கா? நல்லா இருக்கா? ஓகேவா? ஓகேவா? அது பாக்கெட் இல்லை, அது டிசைனு. சரி போ. ஓகே போ. போகலாம். 3800 போ. கிஃப்ட்லாம் கொடுக்கல. அவ்வளோதான்டா, போடா. ஆமாண்டா, 7000க்கு வாங்கணும்டா, அதனால 3800. பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே சாரீ பார்க்கணும் அப்படின்னு சந்தியா சொல்லவும் அப்படியே பிஎஸ்ஆர் சாரீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கோம். இங்கே ரொம்ப நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ணல, சும்மா போனதும் பார்த்ததும் ஒரு 2-3 சாரீ பிடிச்சிருந்தது. அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆஃபரில் இருந்தனால நானுமே ஒரு சாரீ வாங்கினேன். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்நாக்ஸு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். வீட்டுக்கு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் கிரேவியும் தோசையும் ஊற்றி சாப்பிட்டோம் நைட் டின்னருக்கு. இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை எடுத்தது. காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. போன வருஷம் வந்தீங்க, இந்த வருஷம் வந்திருக்கீங்க. நான் அடுத்த வருஷம் தான் வருவீங்களா? ஆமாம், நம்ம போகல. ஆமாம், நம்ம போவோம். ஏப்ரல் மேலே போகலாம். ஆமாம், அப்படி பார்த்தா சொன்ன மாதிரி எப்போவுமே ஃப்ரீயாக இருக்க முடியாது. அப்படியே சுதியும் தூக்கி உள்ள போடுங்க. பிரபன் அவங்க பெங்களூர் கிளம்பிட்டாங்க. அவங்கள பஸ் ஏற்றி விடுறதுக்காக கமல் கூப்பிட்டு போகிறாங்க. தங்கப்பாண்டி அண்ணா அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. பாய் 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 பாய். பாய் 3 நாள் இந்த பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க. நாங்களுமே நல்லா பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். இப்போ வீடே வெறிச்சோன்னு இருக்க மாதிரி இருக்குது. போன வருஷம் ஏப்ரல் மே லீவுக்கு நாங்கள் எங்கேயுமே போகலை. ஆச்சரியமாக இருக்குது, எங்கேயுமே போகாமல் இங்கேயே இருந்து சமாளிச்சிட்டோம் அப்படின்னு. பிள்ளைங்க இந்த வருஷம் எங்களை எங்கேயாவது கூப்பிட்டு போகணும், அட்லீஸ்ட் லக்ஸ் வீட்டுக்குனாச்சும் எங்களை கூப்பிட்டு போங்க 2 நாள் அப்படின்னு இருக்காங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நானும் கொஞ்சம் நேரத்தில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். ராஜேஷ் கிச்சனுக்காக இந்த நியூ இயருக்கு ஒரு புது மிஷின் வாங்கியிருக்கோம். அதை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நவம்பர் டிசம்பரில் மழை பெய்யும் போது ஏபிசி பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. ஸோ அதுக்காகவே டீஹைட்ரேட்டர் மிஷின் வாங்கியிருக்கோம். இப்போதைக்கு சின்ன மிஷினாக தான் வாங்கியிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் இதை இன்னும் கொஞ்சம் பெரிய மிஷினாக மாற்றணும். நல்ல ஞாபகம் இருக்குது. ராஜேஷ் கிச்சன் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நம்ம பேக்கெட் போடுறதுக்கு மெழுகுவர்த்தியில் போடுவோம், கேஸ் அடுப்பில் போடுவோம். அப்போ சொல்லியிருக்காங்க, நீங்கள் சீக்கிரமே சீலிங் மிஷின் வாங்குவீங்க, அடுத்தடுத்துன்னு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த மிஷின் வாங்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அந்த ஈரப்பதம் வெளியில போறதுக்கு
ராஜேஷ் கிச்சனில் ஒவ்வொரு வளர்ச்சிக்கு பின்னாடியும் நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இனிமேலும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நாளாக மிஷின் வாங்கணுன்றது பிளானு. இப்போ தான் வந்து அதுக்கான டைம் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒவ்வொரு மிஷினாக வாங்கணும். மிஷினை அன்பாக்ஸ் பண்ணதுமே ட்ரே எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு, ஆப்பிள் வந்து இன்னும் காயலை. ஸோ அதை வந்து எடுத்து உள்ளே வச்சு பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். க்ளோஸ் பண்ணு. மிஷினை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் தொடச்சி ட்ரே எல்லாம் கழுவி அதில் வந்து ப்ராடக்ட்லாம் வச்சு உள்ளே வச்சுட்டு ஆன் பண்ணலாமா அப்படின்னும் போது தான் ஐயோ ஒரு சின்ன பூஜையை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ரேவதி அக்கா எல்லோரும் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு அத்தையை கூப்பிட்டு அதுக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்விட்ச் ஆன் பண்ணோம். ஜீரோ நிமிஷம் அப்படின்னு அர்த்தம். இதை செட் பண்ணுறதுக்கு செட் கொடுத்துட்டோம். இப்போ இந்த பிளிங்க் ஆகுது இல்லையா, இந்த இதுதான் வந்து நம்ம மாற்ற போகிறோம். இந்த மேலே காமிக்கிற படம் இருக்கு இல்லையா, இது மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க கமல். நாங்கள் மிஷின் பார்க்க போனப்பவே எங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இருந்தாலும் கமல் சொல்லி கொடுக்கும்போது நானுமே கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கவனிச்சிட்டு இருந்தேன். ஏபிசி பவுட்ரு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 வீக் ஆகும். இனி அந்த கவலை இல்லை, 2-3 நாள்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸ்டாக் இல்லைன்னு சொல்லாமல் ஏபிசி பவுட்ரு வந்து டக்குன்னு ரெடி பண்ணலாம் இனிமேல். நீங்களும் ராஜேஷ் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். ப்ரொடக்ஷனில் எல்லாருமே வீக்லி சேலரி தான் வாங்குவாங்க. வீக்லி சேலரி எப்பவும் சாட்டர்டே கொடுப்பேன். சாட்டர்டே நான் ஊரில் இருக்க மாட்டேன் அப்படின்றனால ஃப்ரைடேவே கொடுத்துட்டேன். சாட்டர்டே சண்டே ரோட்டரி கான்ஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றனால சென்னை கிளம்பிட்டேன். நான் மட்டும்தான் போகிறேன். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.